ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் திருநெல்வேலி ஸ்பெஷலான கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் நார்மலாக வச்சுக்கோங்க. இந்த அளவு கப்பில் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது நார்மலான ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நிறம் மாறுறது வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. அதுக்காக கொஞ்சமாக வெள்ளை உளுந்து வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வறுத்து எடுத்துடலாம். அந்த நிறம் மாறுறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் எந்த அளவுக்கு வறுப்பட்டுருக்குன்னு. கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. அதில் அரை கப் அளவு கடலை பருப்பு எடுத்துக்கலாம். இதோட கருவேப்பிலை நம்ம அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு பிளேட் அளவு கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துருக்கேன். தனியாகவும் நீங்கள் வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம், இதோடு சேர்த்து வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வந்து நல்லா நிறம் மாதிரி வரணும். கைவிடாமல் நார்மலான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டுருச்சு, நிறம் வந்து நல்லா மாறிடுச்சு. கருவேப்பிலை வந்து நம்ம உடைச்சோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு எடுத்துகிட்டு அதையும் வறுத்துக்கலாம். இதில் வந்து நல்லா ஒரு புகை மாதிரி வரும், ஸ்மெல் வந்து நல்லா வரும். அதுவே வறுபட்டுருன்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடையாளம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அதே அளவு இட்லி அரிசி இல்லைனா பச்சரிசி, வீட்டில் இருக்க புழுங்கல் அரிசி ஏதோ ஒரு அரிசி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி வறுத்துட்டு நிறம் வந்து மாறுற அளவுக்கு கைவிடாமல் வறுத்து எடுத்துடலாம். அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சோன்னா ஒரு 7-8 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 15 அளவு காஞ்ச மிளகா, சிகப்பு மிளகா சேர்த்துட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது நல்ல கனமான பாத்திரம்னால அதில் இருக்க சூடே வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா மிளகா வந்து நிறம் வந்து கருகிடக்கூடாது, ஜஸ்ட்டு சூடாக்கினாலே போதும். நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம ஆல்ரெடி மாற்றி வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிடலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகாய், இட்லி அரிசி, எள்ளு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு வந்து இப்போ சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரைக்கும்போது காரம், உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் உங்களுக்கு கூட குறைய நீங்கள் இன்னும் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொரப்பாக அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான இட்லி பொடி ரெடி ஆயிரும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.